Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுதல் திட்டம். இந்த திட்டத்தை பத்தி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இது எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு அடுத்து கிடைக்குமா கிடைக்காதா? ப்ளஸ் இந்த திட்டத்தில் மாறுதல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்க அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் பல்வேறுபட்ட சமூக வலைதளத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தகவலை அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும். குறிப்பாக நம்மளோட சங்கங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டம். இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க விலக்கு அப்படின்றாங்க. விலக்கு கிடையாது, இது மீளப்பெறுதல். அதாவது விலக்கு அப்படின்னா நீங்கள் கட்டவே தேவையில்லை. அதாவது நீங்கள் எக்ஸ் ஆர்மி அப்படின்னா நீங்கள் கட்டவே தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் விலக்கு. இது விலக்கு கிடையாது, மீளப்பெறுதல். மீளப்பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டு வரி, இப்போ நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அந்த வீட்டுக்கான வீட்டு வரியை நீங்கள் கட்டிடுவீங்க. கார்பரேஷன்லையோ பஞ்சாயத்துலேயோ அங்கே நீங்கள் கட்டிடுவீங்க. அந்த ரசீதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சம்மந்தப்பட்ட ஜில்லா சைனிக் போர்டு அலுவலகம், அதாவது முன்னாள் படை வீரர் அலுவலகத்தில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் கட்டிட்டு வந்த ரசீதை கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 180 days. அதாவது கட்டின தேதியிலேருந்து 6 மாத காலத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா தான் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அதனால் எப்போ நீங்கள் வீட்டு வரி கட்டினீங்களோ அந்த ஃபைனான்ஷியல் இயரில் கட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்போ இதில் பல்வேறுபட்ட கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடு உங்களோட பேரில் இருக்கணும். அதாவது முன்னாள் இராணுவ வீரர்கள் பெயரில் இருந்தால் தான் இந்த வீட்டு வரி விலக்கு திட்டத்தில் நீங்கள் பயன் கிடைக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் குடியிருக்கணும். இப்போ ரொம்ப ஆர்மி பர்சன், எக்ஸ் ஆர்மி பர்சன் தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியே அவங்க குழந்தைங்களோட படிப்புக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ வெளியே அவங்க குடியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் தமிழ்நாட்டில் குடியிருக்கணும். இப்போ ஒரு ஆர்மி பர்சனுக்கு ஒரு வீடு இருக்கலாம், 2 வீடு இருக்கலாம், இல்லை கிராமத்தில் ஒரு வீடு இருக்கலாம், சிட்டியில் ஒரு வீடு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த எந்த வீட்டில் நீங்கள் குடி இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு தான். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, இன்னொரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த வீட்டுக்கு குடியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த திட்டத்தில் கன்ஃபியூஷன்ஸ்னால பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அதிகாரி, அதாவது விஏஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவங்கக்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வரணும். நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கீங்க, நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் அதை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். வீடு உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி நீங்கள் விஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அதையும் எடுத்துகிட்டு போய் சோல்ஜர் போர்டில் கொடுக்கணும். இப்போ இதுதான் இந்த திட்டத்தோட மொத்த கான்செப்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். இப்போ சென்னை மாதிரி இருக்க பெரிய பெரிய சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி 10,000 ரூபாய்க்கு கூட மேலே போகும். ஆனால் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும், இல்லைனா 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேர். இது வீட்டு வரி மீளப்பெறுதல் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ரொம்ப முன்னாள் இராணுவ வீரர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் மாண்புமிகு திமுகவை சேர்ந்த நிதியமைச்சரும் சொல்லியிருந்தாங்க, முன்னாள் படைவீரர் அமைச்சரும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே நம்ம பார்த்தோம். வேணா அந்த கிளிப் கூட நான் போடுறேன். தாய்நாட்டிற்காக நம் நாட்டின் எல்லைகளில் பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பு நோக்குடன் தன்னலமற்ற சேவைகள் செய்து வரும் நமது முன்னாள் படைவீரர்கள் நலனிற்காக இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் சலுகை தற்போது கைம்பெண்கள், போரில் ஊனமுற்ற படைவீரர்கள் போன்ற சில பிரிவினர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. வரும் நிதியாண்டில் இருந்து குடியிருப்புகள், சொத்து வரி, வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் இத்திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட ஆவண செய்யப்படும். இதனால் சுமார் 1,20,000 முன்னாள் படைவீரர்கள் பயன்பெறுவர். அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட ஆவண செய்யப்படும். வீட்டு வரி மீளப்பெறுதலை நீக்கி விலக்கு அளிக்கப்பட வேண்டும். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்கள் இருந்தால் வீட்டு வரி செலுத்த வேண்டி உள்ளது. இவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். 2 ஊதியம் பெறும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வருமான வரி செலுத்தும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் இராணுவத்திற்கான படைவீரருக்கான அந்த வீட்டு வரிக்கான
வரியை மீள பெறும் திட்டம் தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இவங்க வீட்டை யாருக்கிட்டையாவது வித்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஒரு டைம் வந்து அந்த வரி விலக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது வேற யாராவது வீடை வாங்கிட்டாங்கன்னா அது வரி செலுத்த முடியாம போகும். அதனால்தான் குறைந்த அளவுல தான் வந்து அந்த சொந்த வீடு வச்சிருக்கவங்க இருக்கனால குறைந்த அளவு தான் வரி செலுத்துவதனாலும் அதை வந்து கட்டிட்டு உடனடியாகவே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம படைவீரர்கள் நலத்துறை மூலமாக அந்த பணத்தை மீள அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த இன்னொரு கோரிக்கையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து மானிய கோரிக்கையின் போது நாங்கள் அதை பற்றி விளக்கமாக சொல்றோம். திட்டம் அறிவிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் இந்த திட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திட்டத்தை அப்ளிகேஷன் போட்டு அந்த ஜிஓ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெளியே வரும்போது அதில் கண்டிஷன்ஸ் வச்சுட்டாங்க. இப்போ கண்டிஷனு அந்த வீடு வந்து முன்னாள் படைவீரர் பேரில் மட்டும்தான் இருந்தால் தான் கிடைக்கும், அவங்களோட மனைவி பேரில் இருந்தால் கிடைக்காது, அவங்களோட குடும்பத்தார் யார் பேரில் இருந்தால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல இராணுவ வீரர்கள் இன்றைக்கி வீடு இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த ஜிஓ வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்மியில் இருந்ததால் அவங்களோட வீடை வந்து அவங்க ஒய்ஃப் பேர்லேயோ இல்லை அம்மா அப்பா பேர்லேயோ யார் பேர்லையோ அவங்க வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் அவங்க இப்போ குடியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு இப்போ வீட்டு வரி கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு இஎம்ஐ பே பண்ணுறது அவர் தான், அந்த வீட்டுக்கு பார்த்துக்கிறது அவர் தான். ஆனால் அந்த வீடு அவர் பேரில் இல்லாத காரணத்தினால அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான ரூல்ஸ், மத்திய அரசாங்க பணி, அதாவது ரீஎம்ப்ளாய் நம்ம சொல்லுவோம், பென்ஷன் வந்ததுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் பணியில் அவங்க இருக்கக்கூடாது. மாநில அரசாங்க பணியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸில் போயிருப்பாங்க, ஆர்பிஎஃப் போயிருப்பாங்க, ஃபயர் சர்வீஸ் போயிருப்பாங்க, விஓஓ போயிருப்பாங்க, அந்த மாதிரி மாநில அரசாங்க பணியில் அவங்க இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து பப்ளிக் அண்டர்டேக்கிங் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுலேயும் அவங்க வந்து பணியில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பணியில் தான் இருக்க முடியும்? வீட்டில் சும்மா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு தான் அந்த கடிதம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான வரி கட்டுபவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சார் நான் வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறேன், நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது வேற, வருமான வரி கட்டுறது வேற. இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. ஐடிஆர் ஃபைலிங் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம், 4 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம், 0 அப்படின்னு கூட நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். அது உங்களோட எவ்வளோ வருமானமோ அதை பொறுத்து நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க. வருமான வரி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்து ஒரு இராணுவ வீரர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் ஒரு ஹோட்டல் கடையோ இல்லை வேறு ஏதோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதன் மூலமாக அவருக்கு வருமானம் வரும்போது அவர் வருமான வரி கட்டுவார். அப்படி அவர் கட்டினார்னா அவர் இந்த திட்டத்தில் பயனளிக்க மாட்டார். அதுதான் அந்த திட்டத்தோட அந்த சாராம்சம். இப்போ இந்த மாதிரி பல்வேறுபட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. இப்போ நம்ம குரூப்பில் கூட, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நிறையா நண்பர்கள் சொன்னாங்க, சார் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதிகாரிகள் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதும்போது இதில் எது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு பலன் தரும், நம்ம ஒரு ரூல்ஸ் போடுறோம், இந்த ரூல்ஸால் எவ்வளவு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு இந்த திட்டத்தில் பலன் கிடைக்காம போக போகுது, இப்போ இதை மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இது கொடுக்குற மாதிரி கொடுக்கறது ஆனால் யாருக்குமே கிடைக்காது, நாங்களும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து வச்சுருந்தாங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரி விலக்கு இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய பேர்ட்ட நீங்கள் கேட்கும்போது சார் இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்றாங்க சார், நான் அங்கேருந்து பென்ஷன் வந்து இப்போ நான் போலீஸில் வேலை பார்க்குறேன், விஓவாக இருக்கேன், இல்லை வேறு ஒரு இதில் இருக்கேன், எல்லோரும் சொல்கிறாங்க முன்னாள் இராணுவ வீரர்கள் வீட்டு வரி விலக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்ளை பண்ணால் ரிஜெக்டட் அப்படின்னு தான் வருது, அப்ளையே பண்ண முடியல சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்திருக்க புதிய அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் உயர் திரு ஜோசப் விஜய் அவங்க அமைச்சர் இப்போ வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பரிசீலனை பண்ணி இந்த திட்டத்தில் இருக்க அந்த ஒரு கொள்கையை குறைஞ்சபட்சம் மாற்றணும், இந்த ஜிஓ வந்து மாற்றணும் அப்படின்னு பல நபர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்களோட வீட்டு வரியோட நம்மளோட கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் பலவேறுபட்ட இராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இராணுவ வீரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டு வரி திட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, குறிப்பாக இந்த ஒய்ஃப் பேரில் வீடு இருந்தால் கிடைக்கக்கூடியது, இல்லை அவங்க மத்திய மாநில அரசாங்க பணியில் இருந்தால் கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கிற திட்டங்களையும் ப்ளஸ் உங்களோட விஏஓட்ட போய் நீங்கள் சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புறதும், இதை இல்லாமல் இவர் எக்ஸ் சர்வீஸ்மேன்ப்பா, இவர் வந்து வீட்டு வரி கட்டியிருக்காரு, இந்த பில்லை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிடுங்க, இதுதான் சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ரூல்ஸ் போட்டு
சுத்த விட்டு அவங்களுக்கு இந்த வீட்டு வரியே எனக்கு வேணாம்ப்பா, நான் விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை மீறியும் ஒரு சில நபர்கள் இல்லை சார் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் படை வீரர் மூலமாக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். நம்மளோட நோக்கம் இந்த ஒரு சிஸ்டத்தை மாற்றணும், இந்த அடிப்படையை மாற்றணும். ஏன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லாரும் பலன் அடையணும் அப்படின்னு நோக்கத்தில் கொண்டு வரணும். யாருமே பலன் அடையக்கூடாது அப்படின்னு நோக்கத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளோட கோரிக்கை. ஏன்னா அந்த அதிகாரிகள் அந்த ரூல்ஸ் எழுதும்போது, அந்த ரூல்ஸ் டைப் பண்ணும்போது என்ன நினச்சி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இனிமேலாவது நம்மளோட இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, முன்னாள் படை வீரர்கள் சங்கங்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டு லெவலில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வரும்போது இதில் சாதக பாதகம் என்ன, இதோட என்ன மாதிரி முன்னாள் இராணுவ வீரருக்கு பயனடைவாங்க, நீங்கள் கொண்டு வர திட்டத்தினால உண்மையிலேயே பலன் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இது தமிழக அரசு கஜானால இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய காசு கிடையாது, நம்ம கட்ட போகிறோம். அதுக்கடுத்து இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடிநாள் நிதியிலேருந்து கிடைக்குது. நம்ம கட்டுறது மாநகராட்சி ஃபண்டுக்கு போயிடும், ஆனால் இதை கொடுக்கக்கூடியது நம்மள தமிழக அரசோட கொடிநாள் நிதியிலேருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போகும்போது இது எப்படி உங்களுக்கு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி இதில் செய்கிறது நீங்கள் என்ன மாதிரி கருத்து தெரிவிக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி இதில் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இனிமேல் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நல்ல நல்ல திட்டம் கொண்டு வரும்போது சம்மந்தப்பட்ட அசோசியேஷனையும் சேர்ந்து நீங்கள் விவாதித்து, அதே மாதிரி வாரிய தலைவர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்டையும் நீங்கள் விவாதித்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி புதிதாக பொறுப்பேற்றிருக்க முன்னாள் படை வீரத்துறை அமைச்சர்கிட்டையும் துறை சார்ந்த அதிகாரிகிட்டையும் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம சரத்குமார் சார் இப்போ அமைச்சராக பதவியேற்று நம்ம சங்கங்கள்லாம் போய் கோரிக்கை வச்சோம். அதில் இந்த கோரிக்கையே நம்மள்கிட்ட இருக்குது. நிறையா இராணுவ வீரர்கள் கேட்டதற்காக நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.